ஓவியா, சென்னை, விசாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை கடற்கரை வழித்தடத்தை இயங்கக்கூடிய குரூஸ் பாரத் மிஷன், அதாவது சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு சென்றது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை மூலமாக கடலோர பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும், கடல் வழியாக வரும் பார்வையாளர்கள் ஆரோவில் மற்றும் புதுச்சேரி உள்ள முக்கிய இடங்களை சுற்றி பார்க்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சுற்றுலாத்துறை சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சுற்றுலாத்துறைக்கு தனித்தனி வெவ்வேறு குழுக்களாக கப்பல் பயணிகளை நகரத்திற்கு அழைத்து சென்று சொகுசு பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்று மற்றும் வேன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடல் மார்க்கமாக கப்பல் மூலம் புதுச்சேரிக்கு வரும் அந்த சுற்றுலா பயணிகளை எண்ணிக்கை முகவர்கள் மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் அவர்களை அழைத்து செல்லப்பட்டு அந்தந்த, அதாவது அவங்களுக்கு எந்தெந்த இடத்தை சுற்றி பார்க்க வேண்டுமோ அந்தந்த இடத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று அந்த துறைமுகம் வாயில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்ல, மறியல் செய்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் இந்த சொகுசு கப்பல் புதுச்சேரி கலாச்சாரத்தை சீரழிக்கும் என்றும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும், மீனவர்கள் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறி அதிமுக சார்பில் போராட்டம், மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதெல்லாம் தலைமை, இது மீண்டும் தொடர்ந்தால் தலைமை அனுமதித்து புதுச்சேரி சம்பிக்க அளவு போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தெரிவித்தாரு. இதனிடையே பாத்தீங்கன்னா துணைநிலை ஆளுநர் செயலர் மணிகண்டன் அந்த சுற்றுலா பயணிகளை வரவேற்று புதுச்சேரிக்கு எங்கெங்க செல்ல வேண்டுமோ அவர்களும் சொகுசு பேருந்து மூலமாக அழைத்து சென்று தற்போது அவங்க அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அவங்க சுற்றி பார்த்த பிறகு இந்த மாலை 5 மணிக்கு அவங்க புதுச்சேரியிலிருந்து மீண்டும் புறப்பட்டு செல்கின்றனர். ஓவியா, தடை செய்